இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியினுடைய சொந்த தொகுதியான வாரணாசியிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. உங்களுக்கு தெரியும், மதுரை வேட்பாளராக சுந்தர் சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் அங்கே போட்டியிடுகிறார். ஏசி சண்முகத்தினுடைய கட்சியினுடைய சார்பாக அவர் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் தான். இந்த சுந்தர் சி நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் இங்கே வெற்றி பெறும் பட்சத்தில் மதுரை அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மாமிச கடைகளையும் நான் அகற்றி விடுவேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அவன் வெளியிட்டிருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் புதுசு. இப்போ நான் மோடியினுடைய வீடியோவுக்கு வரேன். மோடியினுடைய வாரணாசியில் ஒரு வீடியோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான மாடுகள் செத்து கிடக்குது, பசு மாடுகள் எல்லாமே செத்து கிடக்குது. அதனுடைய வயிற்றில் போய் ஒரு நாய் அதனுடைய குடல்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு கடித்து கொதறக்கூடிய ஒரு காட்சி. அதாவது மோடியினுடைய வாரணாசியில் பசு பாதுகாப்பு என்கிற கோஷத்தை முன்னெடுக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல சாதாரணமாக இந்த பசுக்களும் மாடுகளும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாய்களை கடித்து குதறி சாப்பிடக்கூடிய காட்சி, அது அடங்கிய வீடியோக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் ஒடிஷா என்று சொல்லக்கூடிய மாநிலம் ஒவ்வொரு வருடத்திலையுமே மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்ற மாநிலங்களுடைய பட்டியலில் அந்த மாநிலம் இடம்பெறும். ஆனால் நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரக் ஒன்று போயிட்டுருக்குங்க. அந்த ட்ரக்கில் மாட்டிறைச்சி கடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுன்னு ஏவனோ ஒரு சங்கி கிளப்பி விட்டுருக்கிறான். நேராக ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் அங்கே போய் அந்த ட்ரக்கை கீழே தள்ளி போட்டு அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திறந்து பார்த்தால் அதெல்லாமே சிக்கன். இப்போ இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஒரு மிக முக்கியமான முழக்கத்தை கையில் எடுக்கிறார். என்ன அது? அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இங்கே மீன், இறைச்சி எல்லாத்தையும் தடை செய்வார்கள் அப்படிங்கிற முக்கியமான முழக்கத்தை கையில் எடுக்கிறார்கள். மீன் அப்படிங்கிறது மேற்கு வங்க மக்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி, மோடி என்று சொல்லக்கூடிய நபர், இவர்களை சுற்றி உண்மையில் வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கிறது, இவர்கள் பேசுவது என்ன, உண்மையில் வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இதே மோடி தான், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இஸ்ரேலில் போயிட்டு அது ஃபாதர்லேண்ட், இது மதர்லேண்டாம். அதாவது இந்திய நாடு மதர்லேண்ட், இஸ்ரேல் ஃபாதர்லேண்ட். அந்த ஃபாதர்லேண்ட் சொல்லக்கூடிய இஸ்ரேலில் பூரா பேரும் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. அவனுடைய பிடித்தமான முதல் உணவு அப்படிங்கிறது மாட்டிறைச்சி தான். அவன் தகப்பனார் நாடாம். யாருக்கு? மோடிக்கு. குஷியாக சொல்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ குஷியோடு சொல்கிறதா இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல போயிருக்கு. மோடி வரும்போது என்ன நிலைமையில் இருந்தது, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தது தெரியும். ஆனால் மாட்டு இறைச்சியினுடைய பேரில் கும்பல் படுகொலை ஆர்எஸ்எஸ் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய வன்முறைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கோசாலைகள் அப்படின்னு. இந்த கோசாலைகளில் சரியான பராமரிப்பு இல்லாமலேயே ஏராளமான மாடுகள் செத்து இருக்கிறார்கள். செய்திகள் வந்திருக்கிறது. உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டு இருக்க முடியும். இதெல்லாம் விடுங்க. முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர், அவன் பயங்கரமாக பேசுவான். அவன் பார்லிமெண்ட் எழும்போ ஆவா ஹூ ஹூன்னெல்லாம் கை காட்டி இந்த ப்ரூஸ்லி சத்தம் போடுற மாதிரிலாம் போடுவான். அவன் ஒரு பெல்ட்டு போட்டிருந்தான். அதாவது மோடி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியில், உடனடியாக அவன் துள்ளி குதித்தான். துள்ளி குதித்ததுனால பார்லிமெண்ட்டில் இருந்த வீடியோ அதை கேப்சர் பண்ணிடுச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல்ட்டு போட்டிருக்கிறான். அந்த பெல்ட்டு என்னது? மாட்டினுடைய தோலில் உருவாக்கப்பட்ட உலகத்திலே காஸ்ட்லியான பெல்ட்டு. உடனே மறைச்சிக்கிறான், இப்படி வச்சு மறைச்சிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை எல்லாத்தையும் பண்ணுறான். அப்போ இந்த கூட்டம் எப்படிப்பட்டது பாருங்கள். தங்களுடைய அரசியல் நலனுக்காக, அதிகார வெறிக்காக மாட்டினுடைய பேரில் கும்பல் படுகொலைகளை செய்வது, மாட்டினுடைய பேரில் மக்களை துன்புறுத்துவது, அவனுடைய உணவில் தலையிடுவது இல்லையா, இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் இல்லைங்க. அஸ்ஸாமில் அந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்கிறான், மாட்டிறைச்சின்னு ஏதாவது இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான். நேற்றை கூட இவன் அஸ்ஸாமில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் அவங்க போட்டியிடுறாங்க. அவங்க மாட்டிறைச்சி சாப்பிடுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அவங்கள ஏதோ மிரட்டி அவங்கள பிரச்சனை பண்ணி அவங்க வேட்பாளர் பட்டியலிருந்து அவங்கள தூக்கி அவங்கள வாபஸ் பண்ண வச்சு என்னெல்லாமோ நடந்திருக்கு.
அசாமில் நடந்திருக்கக்கூடிய செய்தி இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் இதெல்லாம் வந்திருந்தது. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது? இப்போ நீங்கள் குஜராத்தில், இதே மோடியினுடைய குஜராத்தில் உங்களுக்கு தெரியும், சாலையில் அலைந்து திரிந்து உணவு ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ பெரிய அளவில் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த மாடுகளுடைய கூட்டம் அரசு அலுவலகங்களிலே இருக்க இடம் இல்லாமல் அரசு அலுவலகங்களில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் போய் படுத்திருக்குது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நிறைய வந்தது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், இதுதான் வட இந்தியாவுடைய மாடல். இவங்களுடைய மாடல் அப்படிங்கிறது இதுதான். இப்போ தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்க துவங்கி இருக்கிறது. சுந்தர் சி சொல்கிறான், நான் இந்த இடத்துல வின் பண்ணேன்னா நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு புதுசு, தமிழர்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? தமிழர்களுக்கு இப்படி அவன் உணவு அவனவனுக்கு விருப்பமானதை அவன் சாப்பிட்டுக்கிட்டோம் தானே. ஆனால் இவன் உள்ளே ஒரு அரசியலை நுழைக்கிறான், மெதுவாக உள்ளே நுழைச்சி வர்றான். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். बीजेपी एनडीए को दिए आपके हर वोट की एक और ताकत है। बीजेपी को दिया आपका हर वोट यहां आस्था और संस्कृति से जुड़े स्थानों को भव्य बनाएगा। बीजेपी का दिया आपोना लुकोर प्रतीतो भोटे अहोंगोर आस्था आरु हांस्कृतिये लगो जोरित स्थान होमुहुक आतोक दुनिया कोरी तुलिबो। बीजेपी का मंत्र नागरिक देवो भव का है। हम देश के नागरिकों को देव मानकर उनकी सेवा में जुटे हैं, उनके जीवन को आसान बना रहे हैं। 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிபே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.